ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸோட வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ நம்ம எதுவுமே போட மாட்டோம் கைஸ். நம்ம ஒன்லி அட்வான்ஸ் லெவல்னால் செல்லருக்கு லாஸ் வரக்கூடிய இடம். இந்த லெவலை வச்சு மட்டும்தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. 2 இயர்ஸாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய அக்யூரசி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போது லேட்டஸ்ட்டாக நம்ம அப்டேட் விட்ட வீடியோவை வச்சு இன்னும் மோர் தென் ஒரு என்ட்ரியை மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே ஒரு 15 மினிட்ஸில் யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறா ஃபஸ்ட் ஆஃபில் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவலில் வச்சு நீங்கள் ஈஸியாக என்ட்ரி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த கோர்ஸ் வாங்கணும், இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,402 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 15 மினிட்ஸ்லேயும் மார்க்கெட் ஓப்பன் ஆண்டே தான் இருந்தது. 25,402 பக்கமாகவே தான் இருந்தது. இன்சைடு மார்க்கெட் எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகல, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகல, மார்க்கெட் நடுவில் இருந்தது. ஆனால் நடுவில் இருந்தது, அதனால் நம்ம கண்டிப்பாக 2 பேரையும் தான் பார்க்கணும், புட்டையும் பார்க்கணும், காலையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக 15 மினிட்ஸில் மார்க்கெட் 400 இருந்ததுனால 350 காலும் 450 புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் வந்து இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான், கால் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நம்ம இன்டிப்த்தாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு கால் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் ஃபஸ்ட் ஆஃபில் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, அதனால தான் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் காலை எடுத்தோம். ஓகேங்களா? இது ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க கண்டிப்பாக கோர்ஸ் வாங்கி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் ஆக்சுவலாக இதுதான் வந்து 25,400 காலோட சார்ட்டு. ஓகேங்களா? நம்ம என்ட்ரி எடுக்கிற டைமில் இந்த மணியாக தான் இருந்தது மார்க்கெட்டு. 400 கால் வந்து இந்த மணியாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஓகே, இப்போது இவனை பாருங்கள், 91ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், 96ன்றது இவனோட ஓப்பன் ப்ரைஸ். ஓகேங்களா? பாருங்கள், அட்வான்ஸ் லெவலில் தான் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகலாம். எக்ஸாக்ட் ஓப்பனை தாண்டவொன்னே நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக 15 நிமிஷத்தில் இவன் இதில் புல் பேக்கில் இருக்கிறான் தெளிவாக. ஓகேங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னொரு விஷயம், மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட்டு, அப்போ ப்ரீமியமும் நடுவில் தான் இருக்கும். அப்போது புட் ஆப்ஷன் வந்து ஐயை பிரேக் பண்ணால் தான் இவன் லோவை பிரேக் பண்ணணும். கால் ஆப்ஷன் இவன் லோ பக்கமாக இருக்கான், இவன் லோவை பிரேக் பண்ண மாட்டான் அப்படின்றதும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா? ஆப்ஷன் கிரீக்ஸ் பிரகாரம் இதுவும் நம்ம அட்வான்ஸ் கோர்ஸ் வீடியோவில் இருக்குது. ஆக்சுவலாக என்ட்ரி இப்போ நம்ம கொடுத்த அப்டேட் வீடியோவில் இருக்குது, நம்ம கோர்ஸ் வீடியோவில் இதுவும் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் வச்சு பார்த்து தான் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம தெளிவாக முடிவு எடுத்தோம். ஆனால் நம்ம அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனால் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரெடிக்ட் பண்ணாலும் அட்வான்ஸ் லெவல் மீட் ஆனால் தான் எடுக்க முடியும். நம்ம அதனால் வெயிட் பண்ணோம். கரெக்டாக இவன் 25,400 கால் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனதுனால ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இவன் ஓப்பனை தாண்டினவுடனே எடுக்கிற மாதிரி இருந்தது. ஓப்பனை தாண்டி புல் பேக் வந்தான். 96ன்றது ஓப்பன் ப்ரைஸு. ஆக்சுவலாக வந்து இவனை எடுத்தோம். இவன் வந்து 127 வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. ஆக்சுவலாக ஒரு 25 பாயிண்ட்டு இல்லை 30 பாயிண்ட்டு, இவ்வளோ பாயிண்ட்லாம் போகுமான்னு தெரியாது. ஆனால் நம்ம எடுத்தால் 15 பாயிண்ட் ஷூராக கிடைக்கும். ஆனால் அது 2 கேண்டிலே கிடச்சிருச்சு. 96 எக்ஸாக்ட் 96 கரெக்டாக மார்க்கெட் 2 கேண்டிலில் 120 வரைக்கும் போயிடுச்சு. அப்போது ஒரு 25 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரா கீழே வந்து அகெயின் திருப்பியும் ஐயை பிரேக் பண்ணிட்டான். ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் 150 வரைக்கும் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் மேலே மூவ் பண்ணான். ஓகேங்களா? இந்த என்ட்ரியை நம்ம ஏன் எடுத்தோம், எதுக்காக கால் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்குது. நம்ம கோர்ஸ் வீடியோவை பார்த்தா தெரியும்.
இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் எல்லாமே இன்டெப்த்தாக டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் நம்ம. அதை வச்சு தான் நம்ம இந்த என்ட்ரியை காலையிலேயே எடுத்தோம். ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து அட்வான்ஸ் லெவலுன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவலை வச்சு நம்ம இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கிற ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் இந்த என்ட்ரி எடுத்தோம். ஓகேங்களா. இப்போ கோர்ஸ் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த அப்டேட் வீடியோவோட சேர்ந்து வந்துடும் அது. ஓகேங்களா. ஓகே, ஒரு 50 பாயிண்ட் கிடச்சிது. நம்ம ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான் எய்ம் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுக்கு மேலே நம்ம எய்ம் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. நம்ம எப்போதுமே மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஏற்றம் இவ்வளோ பெரிய இறக்கம் இருந்தாலும் இதை எதுவுமே நம்ம மைண்ட் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட். அந்த 15 பாயிண்ட்டை கன்சிஸ்டடாக எடுக்கிறதுக்கு என்ன விஷயம் தேவையோ, என்ன நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமோ, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணுமோ அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மார்க்கெட் என்ன வேணால் வால்டலாக இருக்கட்டும், என்ன வேணால் 100 பாயிண்ட் மேலே போட்டோம் 100 பாயிண்ட் கீழே ஓட்டோம், அதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்க மாட்டோம். நம்மளுக்கு தேவை 15 பாயிண்ட். இதை நம்ம டெய்லி கன்சிஸ்டடாக பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ட்ரேடர். ஓகேங்களா. மாதம் ஒரு 10 ட்ரேட் இருக்குன்னா ஒரு 2 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் 8 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணாலே போதுமானது. இதை நீங்கள் இதை ரெகுலராக பண்ணி டிசிப்ளினாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி எப்படி வேணால் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை தான் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணி இப்போ கொடுத்த அப்டேட்டில் இன்னும் ஈஸியாக பண்ணிட்டோம் நம்ம. இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறா அப்படின்றத ஒரு 2-3 விதமான செட்டப்பில் நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அது கால் ஹவர்லேயும் 15 மினிட்ஸ்லேயும் என்ட்ரி கிடைக்கலாம், ½ அன் ஹவர்லேயும் என்ட்ரி கிடைக்கலாம், 1 ஹவர்லேயும் என்ட்ரி கிடைக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ட்ரேடும் நம்ம எப்படி பண்ணுறது எல்லாமே அக்யூரஸியாக இருக்கும். ரொம்ப அக்யூரஸியாக இதில் ஈஸியாக நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. அட்வான்ஸ் லெவலில் வச்சு. ஓகேங்களா. ஓகே, இப்போது ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம இதை தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபால். ஓகேங்களா. மிகப்பெரிய ஃபால். எவ்வளோ பெரிய ஃபால் பாருங்கள், சரியான ஃபால். இதை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்க முடியும். இது எப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்டுகளுக்கு தெரியும். ஓகேங்களா. 25,500ன்ற புட்டு தான் ஆக்சுவலாக அது. தெளிவாக பாருங்கள், ரிவர்ஸ் என்ட்ரி க்ளீனாக ஆகுது. 107ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இதில் சப்போர்ட் எடுத்து தான் போகிறான், ஐ வரைக்கும் போகிறான். இது வந்து மிகப்பெரிய என்ட்ரி. இது ஆக்சுவலாக 90 பாயிண்ட் கொடுத்தான். ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் போகுமான்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் 15 பாயிண்ட்ன்றது ஷுர். பாருங்கள், 107னா 40 ஒரே கேண்டில்லே போயிடுச்சு மார்க்கெட்டு. இந்த 2 என்ட்ரி தான் இன்றைக்கி. அதாவது பர்ஃபார்ம் பண்ணுறவன் வீக்கானவனை இவனை எடுக்கணும். ஓகேங்களா. அதாவது கால் ஆப்ஷன் ஐயை கீழே உடச்சிட்டான் அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவில் வந்துடும். அந்த கான்செப்டில் தான் இதை எடுத்தது. ஓகேங்களா. ரொம்ப அழகான என்ட்ரி இது. ஆனால் இவ்வளோ பெரிய பர்ஃபார்ம் பண்ணுவானா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஆக மொத்தம் நம்ம 15 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான விஷயத்தை நம்ம ஈஸியாக பண்ணிட்டு போயிலே இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இது தான். இதில் ஃபஸ்ட்டு எடுத்து ரொம்ப சூப்பராக எடுத்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தெரியும் கால் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதை தான் நம்ம எடுத்தோம். அட்வான்ஸ் லெவலில் மீட் பண்ணி நம்ம எடுத்தோம். ஆனால் இதில் ஒரு பியூட்டி, இன்றைக்கி டெய்லி பிஇபி லெவலும் மீட் ஆகுது. இருந்தாலும் நம்ம பிஇபி லெவல் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட் யாருமே பிஇபி லெவலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அட்வான்ஸ் லெவல் வச்சு தான் என்ட்ரி எடுப்போம். அது ஒரு ஃப்ரீயாக போடுற லெவல். அது வந்து அதில் பார்த்து அக்யூரசி எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதை வாட்ச் பண்ணி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது இல்லாமல் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் செல்லர்ஸ் அது கொடுக்குறோம். அதுவும் ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். ஓகேங்களா. அந்த சப்போர்ட்டில் வந்தால் எப்போதுமே சப்போர்ட்டில் வரும்போது கால் வீக்காக இருக்கணும். கால் ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னா புட்டு ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னா சப்போர்ட்டை உடச்சிடுவான். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் நிற்கணும் அப்படின்னா கால் வீக்காக இருக்கணும். கால் ஸ்ட்ராங்காக இருந்தானா ரெசிஸ்டன்ஸை உடச்சிடுவான். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கோர்ஸில் தெளிவாகவே சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஈஸியாக நீங்கள் வந்து ரொம்ப ஏகப்பட்ட கால்குலேஷன், ஏகப்பட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஏகப்பட்ட நியூஸு, ஆப்ஷன் செயின் கால்குலேஷன், இதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது. ஒரு லெவல் எடுக்கிறோம், அதை எப்படி இருந்தால் எடுக்கணுன்ட்டு தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்லுவோம். எப்படி இருந்தால் எடுக்கணும், இவ்வளோ தான். இந்த அப்டேட் வீடியோவில் அதுதான் இருந்திருக்கும். இப்படி இருந்தால் எடுக்கணும், இப்படி இல்லைனா எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுத்தால் நம்ம லாஸ் ஆகாமல் சூப்பராக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஆனால் இது 100% ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா. 80 to 90% இதில் அக்யூரசி இருக்கும். நீங்கள் தேவையில்லாத என்ட்ரியை நீங்கள் அவாய்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் எடுத்து நீங்களே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இன்னொன்று, கண்டிப்பாக இதில் மணி மேனேஜ்மெண்ட் டிசிப்ளினும் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் 100%ஆக மாற்ற முடியும். ஓகேங்களா.
பக்காவாக நீங்கள் என்ட்ரி எடுக்கணுன்னா கண்டிப்பாக மணி மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின் ட்ரேட். ஏன்னா இது வந்து 80 to 90% போது அந்த 10-20% வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்கவே கூடாது, விட்டுடணும். அதுதான் அவங்க டிசிப்ளின் சொல்கிறது, அதுதான் அவங்க சைக்காலஜின்னு சொல்கிறது. எந்த ஒரு ட்ரேடர் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரானா, அது என்ன மாதிரி என்ட்ரி அக்யூரஸியாக வந்தாலும் எடுக்காமல் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், ஓகே இன்னைக்கு கொடுத்தாச்சு, ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிற ட்ரேடர் தான் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை உடனே எடுத்து ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நீங்கள் செட்டப் வச்சுருந்தீங்கன்னா தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% இதில் வின் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது என்ட்ரி இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான்றது முன்னாடியே தெரிஞ்சாலும் நீங்கள் என்ட்ரியை ஃபில்டர் பண்ணிக்கணும். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு 2 என்ட்ரி 3 என்ட்ரி அப்படின்ட்டு ஃபில்டர் பண்ணி அக்யூரஸியாக நம்ம இப்போ சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜியில் அக்யூரஸியாக இருக்கிற அந்த செட்டப் வந்தால் மட்டும் என்ட்ரி, அது டெய்லி தான் வருது இருந்தாலும் அதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பக்காவாக நம்ம ஒரு என்ட்ரி 2 ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப அதிக பாயிண்ட் தரணும், செகண்ட் ஹாஃபில் அதிக பாயிண்ட் தரணும், இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி அந்த மாதிரி வந்தால் மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பெரியில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் ட்ரேட் பண்ணிட்டு அதோட ட்ரேடே எடுக்கக்கூடாது. அதோட 1:30 மணிக்கு 5 ரூபா 10 ரூபா ப்ரீமியம் இருந்தால் நம்ம 0 to hero கான்செப்ட் பிரகாரம் இருந்தால் பண்ணணும், இல்லைனா பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி என்ட்ரி ரொம்பவே சூப்பராக இருந்தது காய்ஸ். இனி டெய்லி என்ட்ரி எல்லாருக்குமே சூப்பராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் கால் புட்டு இருக்குது, 2 பேரில் எவன் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரியாது. அவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு தெரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதை தான் நம்ம கோர்ஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் அட்வான்ஸ் லெவலில் சேர்த்து பண்ண போகிறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தெரியாது உங்களுக்கு, அட்வான்ஸ் லெவல் தானா எடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு அக்யூரஸியாக இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் நடக்கும்ன்றதை நம்ம அப்டேட் வீடியோவில் தெளிவாகவே சொல்லி கொடுத்துட்டோம். அதனால் அதை தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்து, அதுலேயும் அதை நோட்ஸை எடுக்கணும். நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மாதம் ப்ராக்டிஸ் எடுங்கன்னா என்ன ஆகிட போகுது, ஒரு இன்ஜினியர் படிக்கிறது தான் 5 வருஷம் படிக்கிறாங்களா, அந்த மாதிரி தான். இதில் நீங்கள் தரவாயிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்டாக மந்த்லி ஒரு அமௌண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த திருப்பியும் சொல்கிறது என்னென்னா இந்த கோர்ஸ் ரேட்டு ஏறப்போகுது. ஏன்னா அப்டேட் வீடியோ விட்ட உடனே இதில் வந்து நம்ம அதாவது இதுதான் நடக்க போகுதுன்றதை முன்னாடியே ப்ரொடிக்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்படின்னும் போது இதை வந்து நம்ம ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லாத ஸ்ட்ராட்டஜி, ஒன்றுமே இல்லாத இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்காகவே ஆகாத சில விஷயத்துக்கெல்லாம் 20,000 25,000 ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு 90% ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம இவ்வளோ கம்மியாக ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் இது ஏறப்போகுது. அதனால் இது வரைக்கும் வாங்காதவங்க சீக்கிரம் வாங்கிடுங்க. தேங்க்யூ கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.